ஏடு தூக்கி பள்ளியில் என்று பயிலும் மாணவன் தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறான். தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமை தாக்கி என் முதற்கண் வணக்கங்கள். எதிர்காலம் பேய்குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் பேசிட எழுதிட வேதமை புரிந்திட நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, எண்ணினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வாடகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என சொல்லி தலைப்புக்கு நுழைகிறேன். தாருங்கள் உங்கள் செவிகளை. இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா, அச்சம் தலை. வந்தே மாதரம். சுதந்திர போராட்டத்தில் தியாகிகள் உயிர் திறந்த அவர்களுக்காக பேசிய ஒரு சின்ன சிற்றுரை. வீரரை பெறாத மேன்மதியர் மங்கையை ஊரவர்மாடி என்று உரைத்த நாடு. கார்கில் போரில் உயிர் துறந்த சரவணனின் தாயாரிடம் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கிறார்கள். ஒரே மகனான சரவணனை போரில் இழந்து விட்ட உங்கள் மனநிலை எப்படி என்று கேட்டபோது, இந்தியாவை காப்பாற்ற போருக்கு மற்றொரு மகனை கொடுக்க முடியவில்லையே என போர் வருந்தினார் அத்தாய். பீமன் திரளும் அவருக்கு இளைய விஜயன் திரளும் விளங்கி நின்ற சேமமணி போல் திருநாளில் 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நோங்காவால் என்னும் இடத்தில் பாகிஸ்தான் இந்தியா மீது திடீர் தாக்குதல் நடத்தியது. அப்போது முன்னிரவு அந்த எல்லையில் இருந்த இந்திய ராணுவ வீரர்கள் வெறும் 149 பேர் மட்டுமே. இரவு முழுவதும் போராடினால் ஒரு வீரன் கூட உயிர் மிஞ்ச முடியாது. எனினும் விடியும் வரை போராடினால் இந்திய விமானப்படைக்கு தகவல் கிடைத்து எப்படியேனும் எல்லையை காத்து விடலாம். இந்த சோதனை வந்த பொழுது 149 பேர் வீரரும் ஏகமனதாக போரிட்டனர். மரணம் நிச்சயம் என்று தெரிந்ததும் வெகு சிலரை தவிர்த்து பல பேர் வீர மரணம் அடைந்தனர். காலையில் விமானப்படை வந்து பாகிஸ்தானின் அதர்ம போரை அடக்கியது. இவ்வீரர்கள் வாழும் வரை போராடவில்லை, சாகும் வரை போராடினார்கள். வாழ்வியல் வேண்டி போராடவில்லை, வாழ்விக்க வேண்டி போராடினார்கள். காப்பியமும் புராணமும் இலக்கியமும் வீரத்தனை போற்றியது கத்தி பிடித்தவர்களை கருதி மட்டுமல்ல, சத்திய வழி நடந்தாரையும் பக்தியில் சிறந்த அடியாரையும் போற்றித்தான்.